Tio, dia phone Ang tagal eh. kaya sabi.
அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங், வணக்கம். Good evening, sir. குட் ஈவினிங், குட் ஈவினிங், Yes, sir. குட் ஈவினிங். இந்த புள்ளியில் உங்களோட சைடெல்லாம் கடுமையா மழை பெய்யுதா? கவிதா, இந்த மழையா? சார் இன்னைக்கு கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைவு சார். சுல்ஃபா, இந்த மழையா? சுல்ஃபா, சரி, ஓகே. நாங்க இன்றைய அமர்வுல கலைத்திட்ட மாதிரிகள்ல வட்டத்தன்மை கொண்ட மாதிரி தொடர்பாக கடந்த அமர்வுல வீலருடைய மாதிரியை பார்த்தோம். இன்று நாங்க இன்னும் ஒரு வட்டத்தன்மை கொண்ட மாதிரி நிக்கலஸ் அவர்களுடைய மாதிரியை பார்த்துட்டு அடுத்ததாக இயங்குதன்மை கொண்ட மாதிரிகளை பார்க்க இருக்கிறோம். இந்த கலைத்திட்ட மாதிரிகளை நாங்க நிறைவு செய்ததுக்கு பின்னர் எங்களோட நாட்டு பாடசாலைகள்ல அல்லது எங்களோட பொது கல்வி முறையில கலைத்திட்டம் கடந்த காலங்களில் எவ்வாறு காணப்பட்டது, குறிப்பாக 1978ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்த கலைத்திட்டம், 1981ஆம் ஆண்டுக்கு பின்னரான கலைத்திட்டம் மாற்றம், தற்போது 2026 செய்யப்பட இருக்கின்ற கலைத்திட்ட மாற்ற தொடர்பான விடயங்களையும் கலந்துரையாடினோம் என்றால் இந்த பாடத்தை நாங்கள் முழுமையாக நிறைவு செய்ததாகி விடும். ரைட். ஆகவே இன்றைய அமர்வுடன் நாங்க பெரும்பாலும் இந்த கோட்பாடு சார்ந்த விடயங்களை நாங்க நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். எங்களால் இன்று நிறைவு கொண்டு வர முடியாவிட்டால் அடுத்த செஷன்லையும் ஒரு அரைவாசி பகுதிக்கு நாங்கள் கோட்பாடு விடயங்களை பார்த்துட்டு நடைமுறை சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். அதுல உங்களை கூடுதலாக உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வினாக்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது, பெருமளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, கடந்த அமர்வில் நாங்க பிரித்தானிய கலைத்திட்ட வடிவமைப்பாளரான வீலர் அவர்களுடைய கலைத்திட்ட மாதிரி தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை பார்த்தோம். என்ன 5 கட்டங்களை கொண்டதாக அவர் கலைத்திட்ட வடிவமைப்பினுடைய சுழற்சியை சைக்கிளிங்கை உருவாக்கி இருந்தார்கள் சொல்லி நாங்க பார்த்தோம். இன்று நாங்கள் அவரை போன்ற இன்னும் ஒரு கலைத்திட்ட வடிவமைப்பாளராக கருதப்படுகின்ற நிக்கலஸ் அவர்களுடைய கலைத்திட்ட மாதிரி தொடர்பாக சில விடயங்களை பார்க்க போகின்றோம். இந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இந்த நிக்கலஸ் அவர்களுடைய கலைத்திட்ட மாதிரியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இவருடைய கலைத்திட்ட மாதிரி வித்தியாசமானது. நாங்கள் வீரருடைய கலைத்திட்ட மாதிரியில நோக்கம், கற்றல் அனுபவம், பாட உள்ளடக்கம், கற்றல் அனுபவம் அடிப்படையில் பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறது, மதிப்பீடு செய்யறது என்று நாங்கள் ஒரு சுழற்சி அடிப்படையில பார்த்தோம். ஆனால் நிக்கலஸ் அவர்களுடைய கலைத்திட்ட மாதிரியில அவர் வேறுபட்ட கட்டங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார். 5 கட்டங்கள் தான். அது வேறுபட்ட படிமுறைகளை கொண்டதாக, வேறுபட்ட விடயங்களை கொண்டதாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இவர் சுட்டி காட்டுகின்ற விடயம் சூழ்நிலை பகுப்பாய்வு தொடர்பாக. சூழ்நிலை பகுப்பாய்வு, சிச்சுவேஷனல் அனலைசிஸ் சொல்லுவாங்க. இந்த விடயம் தொடர்பாக நிக்கலஸ் அவர்களுடைய மாதிரியினுடைய முதலாவது படி காணப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக குறிக்கோள்களை தெரிவு செய்கிறது. இவரும் குறிக்கோள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு உள்ளடக்க தெரிவும் ஒழுங்கமைப்பும் என்று சொல்லி 2 விடயங்களையும் உருவாக்குகிறார், ஒன்றாக இணைச்சு கொள்கின்றார். அதே போல முறையீடுகளை தெரிவு செய்தல், ஒழுங்கமைத்தல், கற்பித்தல் முறையீடுகளை தெரிவு செய்வதும் ஒழுங்கமைத்தல் என்பதை 4வது படிமுறையாக ஒழுங்கமைக்கிறார். 5வது படிமுறையாக மதிப்பீடு என்கின்ற படிமுறையை கொண்டு வரார். இவரும் வீலரை போல மதிப்பீட்டிலிருந்து மதிப்பீட்டு தன்மைக்கு ஏற்ப அது அமுல்படுத்தப்பட வேண்டிய கலைத்திட்டமா அல்லது மீண்டும் ஒழுங்குபடுத்தப்பட்டு சரி செய்யப்பட வேண்டிய கலைத்திட்டமா என்பது தீர்மானிக்கப்படும் மதிப்பீட்டின் அடிப்படையில். ஆகவே மதிப்பீட்டில் இருந்து
அடுத்த அம்புக்குறி சூழ்நிலை பகுப்பாய்வை நோக்கி செல்வதாக இவருடைய கலைத்திட்ட மாதிரியும் காணப்படுகிறது. ஆக இந்த வட்டத்தன்மை கொண்ட கலைத்திட்ட மாதிரியில வீரருடைய மாதிரியும் நிக்கலஸுடைய மாதிரியும் முக்கியமானது. அதுலயும் வீரர் அவருடைய மாதிரியை விட நிக்கலஸுடைய மாதிரி மிகவும் சிறப்பானது, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த படிமுறைகளை கொண்டிருக்கின்றது என்பதை நாங்க பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு படிமுறைகளையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக நாங்க நோக்குவோம். சரிதானே? ஓகே. ரைட். அப்ப நிக்கலஸ் அவர்களுடைய மாதிரியை பாருங்க பிள்ளைகள். இது 1976ஆம் ஆண்டு விருத்தி செய்யப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீரருடைய மாதிரியை விட நிக்கலஸுடைய மாதிரி துல்லியமானதும் விளைதிறன் மிக்கதாகவும் பகுத்தறியக்கூடியதாகவும் காணப்படுவதாக கல்வியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவருடைய படிமுறைகளை பாருங்க. முதலாவது படிமுறை சொன்ன மாதிரி சூழ்நிலை பகுப்பாய்வு, சிச்சுவேஷன் அனலைசிஸ். இரண்டாவது படிமுறை செலக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ். மூன்றாவது படிமுறை செலக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் கண்டென்ட், உள்ளடக்கம், பாட உள்ளடக்கம். அதே போல செலக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் மெத்தட்ஸ், இவலுவேஷன் என்று 5 பிரதானமான படிமுறைகளை கொண்டதாக இவருடைய கலைத்திட்ட மாதிரியும் காணப்படுகின்றது. வீரருடைய மாதிரியும் இவருடைய மாதிரியும் ஒரே படிமுறைகள் தான், எண்ணிக்கையான. வீரரும் 5 படிமுறை, நிக்கலஸும் 5 படிமுறை. வீரருடைய கலைத்திட்ட மாதிரியும் வட்டத்தன்மை கொண்ட மாதிரி தான், நிக்கலஸுடைய மாதிரியும் வட்டத்தன்மை கொண்ட மாதிரி. ஆனால் வீரனுடைய மாதிரியில முதலாவது படிமுறை என்பது நோக்கம், குறிக்கோளை குறிக்குது. ஆனால் நிக்கலஸுடைய மாதிரியில முதலாவது படிமுறை சூழ்நிலை பகுப்பாய்வு குறிக்குது. இது வேறுபாடு. இறுதி படிமுறையாக வீரர் படிமுறையிலே மதிப்பீடு தான் வருது, நிக்கலஸ் படிமுறையிலே மதிப்பீடு தான் வருகிறது. மதிப்பீட்டு தன்மைக்கேற்ப அது அமுல்படுத்தப்பட வேண்டிய கலைத்திட்டமா, மீண்டும் சரி செய்யப்பட வேண்டிய கலைத்திட்டமா என்பது தீர்மானிக்கப்படக்கூடிய வகையில அங்கிருந்து அம்புக்குறி முதலாவது படிமுறை நோக்கி செல்வதாக இருக்கின்றது. ஆகவே சில விடயங்கள்ல வீரரும் நிக்கலஸும் ஒரே மாதிரியை பின்பற்றி இருக்கின்றார்கள். சில விடயங்கள்ல ஒவ்வொருவருடைய படிமுறையுடைய உள்ளடக்கம், அவருடைய தன்மையும் வேறுபட்டதாக இருக்கிறது என்பதை நாங்க இங்க அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஓகே. அப்ப வீரரை போலவே நான் சொன்ன மாதிரி நிக்கலஸும் 5 விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொண்டு தன்னுடைய இந்த கலைத்திட்ட மாதிரி, வட்டத்தன்மை கொண்ட மாதிரியாக ஒழுங்கமைச்சிருக்கிறார். இதுல சூழ்நிலை பகுப்பாய்வு சொல்றது மிக முக்கியமானது. சூழ்நிலை பகுப்பாய்வு என்பது மிக முக்கியமானது. சிச்சுவேஷன் அனலைசிஸ். தற்போது இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட நாங்க ஏதாவது செயற்திட்டம், ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தா முதல்ல நாங்க செய்யறது சூழ்நிலை பகுப்பாய்வு. உதாரணமாக நாங்க எங்களோட நாடு ஒரு விவசாய நாடு. நாங்க ஒரு நீர்த்தேக்கம் ஒன்று அமைக்க போறோம். ஒரு நீர்த்தேக்கம் ஒன்று நாங்க அமைக்க போறோம். மக்களுக்கு தேவையான விஷயம் வச்சுக்கொள்ளுமே நாங்க. அப்ப இந்த நீர்த்தேக்கம் அமைக்கிற ஒரு அபிவிருத்தி திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பிக்கின்ற போது முதல்ல செய்யறது என்னன்னு சொன்னால் சூழ்நிலை பகுப்பாய்வு செய்வாங்க. இந்த அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த இடம் பொருத்தமா, இந்த காலப்பகுதி பொருத்தம், இந்த டேம்ப கட்டுறதுக்கு, இந்த நீர்த்தேக்கத்தை அமைக்கிறதுக்கு இந்த காலப்பகுதியில இந்த செயற்பாடு ஆரம்பிக்கவும், எப்ப முடிக்கவும், நாங்க என்ன அளவுல செய்யணும் என்று அந்த சிச்சுவேஷனை அனலைசிஸ் பண்ணுவாங்க. துறை சார்ந்த நிபுணர்கள், வல்லுநர்களை கொண்டு அந்த விடயங்கள் ஆராயப்படும். இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுக்கு இந்த நாட்டுல தனியான திணைக்களம் கூட இருக்கிறது, பிளானிங் டிவிஷன். திட்டமிடல் பிரிவு மிக முக்கியமாக இதுல கவனத்தில் கொள்ளுவாங்க. விளங்கிட்டோம். ஆகவே இந்த சூழ்நிலை பகுப்பாய்வு என்பது தேவைகள் தொடர்பில் கோட்பாடு ரீதியாகவும் பிரயோக ரீதியாகவும் ஆராயப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. கலைத்திட்டத்திலையும் அவ்வாறுதான். ஒரு பாடத்தை ஒன்று நாங்கள் கலைத்திட்ட மாதிரியின் அடிப்படையில் நாங்கள் வடிவமைக்கின்ற போது, ஒரு கலைத்திட்டம் ஒன்றை நாங்கள் மாற்றி அமைக்கின்ற போது, கலைத்திட்ட சீர்திருத்தம் ஒன்றை நாங்கள் மேற்கொள்கின்ற போது, நாங்கள் புதிதாக அறிமுகம் செய்ய இருக்கின்ற அந்த புதிய கலைத்திட்டமானது
கோட்பாடு ரீதியாகவும் பிரயோக ரீதியாகவும் முதலில் ஆராயப்பட வேணும் துறை சார்ந்த நிபுணர்களால். உங்களுக்கு உதாரணமும் தந்திருக்கீங்க நோட்ஸ்ல பாருங்க. இது ஒரு நோட்ஸ் இது ரைட். இந்த புத்தகத்துல இருந்து நீங்க இந்த இதோட பார்த்துக் கொள்ளலாம். கரைத்த மாதிரி இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்திலே இதே நோட்ஸ் இருக்கு, நீங்க பார்த்துக் கொள்ளலாம். ரைட். அதுல ரைட் இப்ப நாங்க ஒரு விஞ்ஞான பாடத்தை நாங்க எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் கோட்பாடு ரீதியான விடயங்களுக்கு அங்கு முக்கியத்துவம் வழங்குவது போல பிரயோக ரீதியான விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். நாங்க வகுப்பறையில வச்சு தியரி பாட்டை படிக்கிற மாதிரி ஆய்வு கூடத்துல நாங்க கொண்டு சென்று என்ன பிரயோக பகுதியை நாங்க கற்கிறோம். ஆகவே அந்த பாடம் கோட்பாடு ரீதியான விடயங்களையும் செயற்பாடு ரீதியான விடயங்களையும் பிரயோக ரீதியான விடயங்களையும் கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில அது ஒழுங்கமைக்கப்படுகிறது. அப்ப இது சூழ்நிலை பகுப்பாய்வு சந்தர்ப்பத்தில் தான் இந்த விடயம் தீர்மானிக்கப்படுகின்றது. ஸ்கில்பர்க்னு சொல்ற விடய கலைத்து நாங்க பின்னு பார்ப்போம். அவரும் இதே விஷயத்தான் குறிப்பிடுகிறார். இதுக்கு முன்னர் நாங்க பார்த்த டெய்லர், ஹில்டா டாப்பா போன்றவர்கள் குறிக்கோளுக்கு முன்மை கொடுக்க ரைட். இந்த நிக்கலஸ் என்ன செய்யறார், நிக்கலஸ் இப்போ நாங்க பார்க்க போகின்ற ஸ்கில்பர்க் ஆகியோர் வந்து என்ன செய்யறாங்க, சூழ்நிலை பகுப்பாய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த நிக்கலஸ் சூழ்நிலை பகுப்பாய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன பார்த்தோம்னா, தற்கால தேவைகள் இனங்காணப்பட்டால் மாத்திரமே அதற்கேற்ப கலை திட்டத்தை திட்ட முடியும் என்பதற்காகத்தான். அவை சூழ்நிலை பகுப்பாய்வுல தற்கால தேவைகள், இப்போதைய இந்த சிச்சுவேஷன் அனலைசிஸ், இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன வேணும், எதை நாங்க முதல் செய்ய வேணும், எதை நாங்க மாற்ற வேணும், ரைட். நாங்க இப்போது பின்பற்றி வருகின்ற கலை திட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தீர்க்கணும்னா நாம புதுசாக என்ன உடையதை சேர்க்க வேணும் என்று சூழ்நிலை பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்பது இவருடைய மிக முக்கியமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அதைத்தான் தன்னுடைய கலை திட்ட மாதிரியுடைய முதலாவது படிமுறையாக அவர் அறிமுகம் செய்திருக்கிறார். இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், குறிக்கோளை தெரிவு செய்யறது, நோக்கம் மற்றும் குறிக்கோளை தெரிவு செய்யறது. இது எல்லோருடைய கலை திட்ட மாதிரியில இந்த படிமுறை இருக்கு. வீலர்ல இருக்குது, ஹில்டா டாப்பாடில் இருக்குது, டெய்லர்ல இருக்குது. ஆனா அவங்க என்னறாங்கன்னா தன்னுடைய முதலாவது படிமுறையாக இதை கொண்டு வராங்க. ஆனா இங்க வந்து நிக்கலஸ் இரண்டாவது படிமுறைக்குள்ள கொண்டு வராங்க. அப்ப இதுல முன்மாதிரியான அல்லது முன்னேற்றகரமான விஷயம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நாம குறிக்கோளை தீர்மானிக்கிறதுக்கு முதல் நாம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அதுதான் தற்கால தேவையை நாம இனங்காண்றது, சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்யறது. இப்ப ஸ்ரீலங்காவில் இலங்கையில ஒரு கலை திட்ட மாற்றம் செய்யப்படும். இப்ப 2025ஆம் ஆண்டு எவ்வாறான ஒரு சூழல் இலங்கையில் நிலவுது, என்ன பிரச்சனை இருக்குங்கிற நாட்டு கல்வி முறையில் சமூகம் எதை எதிர்பார்க்கு, என்ன விடயங்களை மாணவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், இந்த விடயங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். இதுதான் நாங்க சொல்கின்ற சூழ்நிலை பகுப்பாய்வு. அப்ப சூழ்நிலை பகுப்பாய்வுல நாம அடையாளம் காணப்பட்ட உடனடியான தேவைகள், பின்னர் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகள் என்பவைகள் முன்னுரிமைப்படுத்தப்பட்டு குறிக்கோள்கள் தெரிவு செய்யப்படும். குறிக்கோளை தீர்மானிப்பது என்பது நிக்கலஸுடைய மாதிரியில இரண்டாவது படிமுறையாக இருக்கிறது. அப்ப சூழ்நிலை பகுப்பாய்வின் மூலம் நடைமுறை தேவைகள் இனங்காணப்பட்டாலேயே அதற்கேற்ற மாதிரி குறிக்கோள்களை தெரிவு செய்ய முடியும் என்று நிக்கலஸ் குறிப்பிட்டார். விளங்கிட்டோம். முதலாவது படிமுறை சூழ்நிலை பகுப்பாய்வு, இரண்டாவது படிமுறை குறிக்கோளை தெரிவு செய்யறது. அப்ப எங்க நாட்டுல இப்போது 2026ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற கலை திட்ட மாற்றமும் இதனை அடியொற்றியதுங்கிறது நாங்க விளங்கி கொண்ட சரி. எங்களோட கல்வி முறை மீது காணப்படுகின்ற விமர்சனங்கள், குறைபாடுகள், கலை திட்டத்தில் காணப்படும் கலை திட்ட தொடர்பாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் முதல்ல ஆராயப்பட்டு அவற்றை நிவர்த்திக்கும் முகமாகத்தான் இப்போ எங்களோட கலை திட்ட மாற்றம் செய்யப்பட்டது. என்ன, அதாவது எங்களோட கலை திட்டத்துல மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்குவது ஒரு பெரிய சுமையாக இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுச்சு. சில பாடங்களுக்கு அளவு கடந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அந்த பாடங்களை நீக்க வேணும் சொல்லி சொல்லப்பட்டது.
சில புதிய பாடங்கள் இப்போது 21ஆம் நூற்றாண்டு கல்விக்கு தேவைன்னு சொன்னாங்க. அந்த பாடங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. அப்ப இதெல்லாம் எதை வச்சு தீர்மானிச்சுன்னு சொன்னால் சூழ்நிலை பகுப்பாய்வு. விளங்கிட்டு ரைட். அப்ப 2வது படிமுறை குறிக்கோளை தெரிவு செய்யறது. குறிக்கோள்கள் தெரிவு செய்வது என்பது சூழ்நிலை பகுப்பாய்வின் அடிப்படையில தேவைகள் இனங்காணப்பட்டதன் ஊடாகத்தான் குறிக்கோள் தெரிவு செய்யப்படுகிறது. 3வது படிமுறை பார்த்தோம்னா உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறது. உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறது மட்டுமல்ல, ஒழுங்கமைக்கிறது. மற்ற கலைத்திட்ட வடிவமைப்பாளர்கள் இது 2 வேறுபட்ட படிமுறை சொல்றாங்க. தெரிவு செய்யறது ஒரு படிமுறை, ஒழுங்கமைக்கின்ற ஒரு படிமுறை. அப்படி அல்ல, இவர் 2ஐ ஒன்றிணைத்திருக்கிறார். சப்ஜெக்ட் கண்டென்ட், அந்த குறிக்கோளை அடையக்கூடிய பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறதும், மாணவர்கள் என்ன நோக்கத்தை என்ன குறிக்கோளை அவங்க அடைய வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அதனை வழங்கக்கூடிய அந்த நோக்கத்தை மாணவர்கள் அடையக்கூடிய பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறதும் அதை ஒழுங்கமைக்கிறதும் 3வது படிமுறை. ஆகவே பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்வது ஒழுங்கமைக்கிறது குறிக்கோளுக்கு ஏற்ப இடம்பெறும். அதன் மூலமாக மாணவர்கள் அடையக்கூடிய திறன்கள், ஆற்றல்கள் விருத்தி செய்யப்படக்கூடியவாறு கலைத்திட்ட உள்ளடக்கம், பாட உள்ளடக்கம் கலைத்திட்ட வடிவமைப்பாளர்களால ஒழுங்குபடுத்தப்படும் என்று சொல்லி நிக்கலஸ் குறிப்பிடுறார். 4வது படிமுறை பாருங்க, பாட உள்ளடக்கத்தை விளங்கக்கூடிய விதத்திலான கற்பித்தல் முறைகள். இந்த பாடத்தை எப்படி மாணவர்களுக்கு போதிக்கிறது, எவ்வாறு மாணவர்களுக்கு கற்பிக்கிறது, மாணவர்களுக்கு எவ்வாறு சமர்ப்பிக்கிறது. ஆகவே மாணவர்களுடைய அறிவு மட்டம், வயது மட்டம், விருப்பங்கள், அதே போல பாடசாலையில் உள்ள வளங்கள் என்பவற்றுக்கு ஏற்ப நாங்கள் பொருத்தமான கற்பித்தல் முறைகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுறார். மாணவனுடைய தன்மை, வயது மட்டம், பாடசாலையில் உள்ள வளம், பாடத்தில தன்மை, பாடத்தின் நோக்கம் போன்றவற்றை மையமாக வைத்து நாங்கள் பொருத்தமான கற்பித்தல் முறைகளை தெரிவு செய்ய வேண்டும். அது 4வது படிமுறையில நிக்கலஸ் உள்ளடக்கி இருக்கிறார். அது உதாரணமும் கூடப்பட்டிருப்பார். வரலாறு பாடத்துல நாங்க புலனறுவை ராசதானி ஒரு பாடத்தை படிப்பிக்க போறோம்னா பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம், அந்த பாடத்தை கற்பிக்கிறதுக்கு முதலே புலனறுவைக்கு ஒரு களப்பயணம் கூட்டிட்டு போறோம். சுற்றுலா போய் அங்குள்ள விடயங்களை எல்லாம் மாணவர்களுக்கு நேரடியா காட்டுறது. அங்குள்ள விகாரைகள், கட்டட அமைப்பு, சந்திரவட்டங்கள் எல்லாத்தையும் காட்டி போட்டு வந்து வகுப்பறையில பின்னுகிறது மாணவன் நேரடியாக கண்ட அந்த காட்சி அனுபவத்தை மையமாக வச்சு அந்த பாடங்களை கற்பிக்கிறது. இதான் சந்திரவட்டங்கள் நம்ம இப்படி பார்த்து விடுவா, இவ்வளவு தெரிஞ்சு இவ்வாறு இருந்தாரு என்று நாங்க கற்பிக்கலாம். பிள்ளைங்க இறுதி படிமுறைதான் மதிப்பீடு. அப்ப நிக்கலஸ் இந்த மதிப்பீட்டை மிக எளிமையான விதத்தில ஒழுங்குபடுத்திருக்கான்னு சொல்றாங்க. அதாவது மாணவர்கள் தொடர்ச்சியாக கணிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதற்கு இடையில் அவங்களுக்கு இடையீட்டு மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாட இடையில பாடத்தை கற்பித்து நடுவில் அவங்களுக்கு ஒரு மதிப்பீடு சேரும். அந்த மதிப்பீடு எல்லாத்தையும் சேர்த்து இறுதியாக கூட்டு மதிப்பீடு அல்லது இறுதி மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க. ஆண்டு இறுதி பரீட்சைன்னு நாங்க சொல்லுவோம். அவ்வாறு அந்த மதிப்பீடு செய்வது மாதிரி இந்த கலை திட்டத்தையும் என்ன செய்ய வேணும், மதிப்பீடு இடம்பெற வேணும். ஒவ்வொரு பாட உள்ளடக்கமும் கணிப்பீடு செய்யப்பட வேணும். அவை இடையீட்டு மதிப்பீடாக மேற்கொள்ளப்பட்டு அவை எல்லாமே ஒன்று திரட்டப்பட்டு இறுதி மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலம்தான் கலை திட்டத்தில குறிக்கோள்கள் அடையப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை கண்டறிய முடியும். கண்டறியப்படுவதன் ஊடாக அடையப்படாவிட்டால் என்ன நடக்கும், மீண்டும் சூழ்நிலை பகுப்பாய்வுக்கு செல்லும். அடையப்பட்ட என்ன நடக்கும், பாடசாலைகள்ல வகுப்பறையில அவை நடைமுறைப்படுத்துவதற்காக சென்றடையும். இதுதான் நிக்கலஸினுடைய வட்டத்தன்மை கொண்ட மாதிரி. விளங்கிட்டா பிள்ளைகள்?
விளங்கிட்டா உங்களுக்கு தமயந்தி? Okay, sir. இந்த 5 படிமுறைகளும் வீரருடைய மாதிரிகையிலிருந்து வேறுபட்டது என்கிறத நீங்க விளங்கிக் கொள்ள போனோம். ஆனா வீரருடைய மாதிரியை பின்பற்றி தான் இது வந்துருச்சு. அவரும் மட்டத்தன்மையை உருவாக்குறார், இவரும் மட்டத்தன்மை. அவரும் முதலாவது படிமுறை வரும், இவரும் முதலாவது படிமுறை வரும். ஆனா அவரோட படிமுறைக்குள்ளேயும் குறிக்கோள் இருக்குது, இவரோட படிமுறையிலும் குறிக்கோள் இருக்கு. அவரோட படிமுறைக்குள்ளே மதிப்பீடு இருக்குது, இவருடைய படிமுறையிலும் மதிப்பீடு இருக்கு. சரிதானே? ஓகே. தொடர்புகளோட வேறுபாடுகளும் இருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதை உங்களுக்கு ஆக்டிவிட்டிக்கு நான் தரப்போறேன். இது அனுகூலங்களை நன்மைகளை பார்த்துட்டு வரணும். ரைட். அப்ப இந்த நிக்கலசுடைய மாதிரியில் காணப்படுற நன்மை அனுகூலம் என்று பார்த்தோம்டா, நம்ம ஆரம்பத்தில் சொன்னது ஒரு கலை திட்டத்தை அதனுடைய பொருத்தப்பாட்டை நாங்க மதிப்பீடு செய்து அதை நடைமுறைப்படுத்துவதா அல்லது மீண்டும் திருத்தி ஒழுங்குபடுத்திக் கொள்வதா என்பதற்கான சந்தர்ப்பம் இருக்க வேணும். அந்த சந்தர்ப்பம் நிக்கலசுடைய மாதிரிகையில வழங்கப்பட்டிருக்கிறது. கணிதத்தில் எந்த ஒரு மாற்றம் செய்வதா இருந்தாலும் அது ஆரம்ப படிக்கூடாகத்தான் வர வேணும். அந்த படிமுறை கூடாகத்தான் அந்த மாற்றம் உரிய வகைக்குள்ள வந்தடைய வேணும் என்பது இவருடைய கலை திட்டத்துல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா நிக்கலஸ் மாதிரி அந்த படிமுறைகள் 5 தர்க்க ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இப்போ 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமான முறை. ஏன்னா சூழ்நிலை பகுப்பாய்வு வந்து மிக முக்கியமானது. இதுக்கு முதல் பார்த்த எந்த ஒரு கலைத்திட்ட வடிவமைப்பாளருடைய கலைத்திட்ட வடிவமைப்புகளையும் சூழ்நிலை பகுப்பாய்வு விஷயம் இல்லை. இவருடைய மாதிரிக்குள்ள இருக்குது. சூழ்நிலை பகுப்பாய்வுடைய நன்மை பார்த்தோம்னா மேலதிகமான செலவில் தடுக்கப்படும். ஏன் இப்போதைக்கு அவசியம் இல்லை, அது இப்ப இந்த விஷயத்தை செய்ய இயலாது என்று நாங்க ஒரு உலகத்தை சூழ்நிலை பகுப்பாய்வு மூலம் கண்டுபிடிச்சோம்டா நாங்க அதை கைவிட்டுருவோம். இதனால மேலதிக செலவு ஏற்பட மாட்டாது. அடுத்து இது ஒரு நெகிழ்ச்சியான மாதிரி. என்ன, அதாவது நாங்க அமுல்படுத்தி பார்க்கிறோம், மதிப்பீட்டில் எங்களுக்கு இது சக்சஸ் இல்லைன்னு என்ன நடக்குது, திரும்ப சுற்றுவட்டத்துக்குள்ள வேற மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான மாதிரி. அதே போல நடைமுறை கல்வி பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியது முக்கியமான விஷயம் தான். சூழ்நிலை பகுப்பாய்வுக்கு ஏற்பதால் குறிக்கோள் நோக்கம் தீர்மானிக்கப்படுவதனால இப்போது உள்ள கல்வி பிரச்சனைக்கு இப்போது சமூகம் எதிர்நோக்குள்ள தேவைக்கான தீர்வுகள் இந்த மாதிரியில காணப்படுகிறது. சில குறைபாடுகளும் இருக்குது. அதுல பாருங்க, நிக்கலஸ் மாதிரியில சொல்ற குறைபாடுன்னு சொன்னா ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அப்படி வட்டம் என்ன, வட்டத்துக்கு எங்கேயாவது முடிவு இருக்குதா? என்ன, வட்டம் முடிவிலி அப்படி சுற்றி கொண்டே இருக்கு. எவ்வளவு தொடங்கும் எவ்வளவு முடியும் தெரியாது. ஆகவே ஒரு ஆரம்ப புள்ளியும் இல்லை இறுதி புள்ளியும் இல்லைன்னு சொல்லி இந்த கருத்துக்கு சில எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இரண்டாவது, சூழ்நிலை பகுப்பாய்வுக்கு அதிக நேரம் தேவைப்படும். சிச்சுவேஷனல் அனலைசிஸ் சொல்றது லேசிப்பட்ட விஷயம் இல்லை. அது நீண்ட காலத்தை எடுத்து நன்றாக ஆராயும். துறை சார்ந்த நிபுணர்களுடைய கருத்துக்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேணும். அதுக்கு சில நேரங்கள் அதுக்கு மேலதிகமான செலவும் ஏற்படும் சூழ்நிலை பகுப்பாய்வு. அடுத்த ஒரு குறைபாடு குற்றச்சாட்டு சொல்றாங்க. நான் ஏற்கனவே பார்த்த டெய்லர், ஹில்டா டாப்பா, அதே மாதிரி வீரர் ஆகியோருடைய மாதிரியில இது பெரிய ஒரு வேறுபாடு இல்லை. ஏன்னா இவருடைய குறிக்கோள் வருது. குறிக்கோள் மாதிரியில் இருந்து இவர பெரிய ஒரு வேறுபாட்டை கொண்டது இல்லை என்கின்ற ஒரு கருத்தும் நிக்கலசுடைய வட்டத்தன்மை கொண்ட மாதிரிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டது. என்றாலும் நாங்க இதுவரைக்கும் பார்த்த 3 கலைத்திட்ட வடிவமைப்பாளருடைய கலைத்திட்ட மாதிரியில் இருந்தும் கொஞ்சம் மேம்பட்டதாக நிக்கலசுடைய மாதிரி இருக்குது. அதுக்கு காரணத்துல ஒன்று, இவர் காலத்தால மிகவும் பிந்தியவர். 1949 வந்து டெய்லர். ஆனா இவருடைய 1976ஆம் ஆண்டுதான் இவருடைய மாதிரி வந்து அறிமுகம் செய்யப்படுகிறது என்ற விஷயத்தை நாங்க பார்த்திருக்கிறோம். நிக்கலசுடைய மாதிரியை பார்த்துட்டோம். 5 படிமுறைகளையும் நாங்க பார்த்துட்டோம். சரியோ, இப்ப ஒரு சின்ன குட்டி ஆக்டிவிட்டி ஒன்று தந்துட்டு நாங்க இயங்குதன்மை கொண்ட மாதிரி போகிறோம். சரியா, முதல் குறிக்கோள் மாதிரில நேர்கோட்டு மாதிரி பார்த்துட்டோம் 2 பேர், டெய்லர், ஹில்டா டாப்பா. குறிக்கோள் மாதிரியில
வட்டத்தன்மை கொண்ட மாதிரியை கொண்டாட பாதிக்கிறோம் வீலர், இன்னைக்கு நாங்க பார்த்திருக்கிறோம் நிக்கலஸ். ரைட், அடுத்த நாங்க ஸ்கில் பேக்கர் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஆக்டிவிட்டிக்கு தலைப்பொழி கொடுங்க பிள்ளைகள். ரைட், வீலருடைய கலைத்திட்ட மாதிரியிலிருந்து நிக்கலஸ் உடைய மாதிரி வீலருடைய கலைத்திட்ட மாதிரியிலிருந்து அகிலாட என்ன கேக்குறீங்களா? அகிலா ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. வாய்ஸ் தெளிவில்லாம இருக்குதா? என்ன வாய்ஸ் தெளிவில்லாம இருக்குதா? பிள்ளைகள் மற்றவர்களுக்கு என்ன வாய்ஸ் தெளிவில்லாம இருக்குதா? திலிஷா இல்ல சார், கிளியரா இருக்கு. அகிலாட நெட்வொர்க்ல தான் பிரச்சனை இருக்கு. இந்த அகிலா பேசுறது தெளிவில்லாம இருக்கு எங்களுக்கு. இந்த கிளைமேட் காரணமா இருக்கலாம் நினைக்கிறேன். கேள்வியம்மாள் எனக்கு கொஞ்சம் கவரேஜ் சார் இப்ப கேக்குது. ஓகே, நான் கேள்வி திரும்ப சொல்றேன். அதாவது வீலருடைய கலைத்திட்ட மாதிரியில் இருந்து வீலருடைய கலைத்திட்ட மாதிரியிலிருந்து நிக்கலஸுடைய கலைத்திட்ட மாதிரி வேறுபடும் விதத்தையும் தொடர்படும் விதத்தையும் விளக்கு. வீலருடைய கலைத்திட்ட மாதிரி இருந்து நிக்கலஸுடைய கலைத்திட்ட மாதிரி வேறுபடும் விதத்தையும் தொடர்புபடும் விதத்தையும் விளக்கு. விளங்கிட்டா பிள்ளையா? தெளிவா? ஓ சார் விளங்கிச்சு. கருத்து எல்லோருடைய கருத்துலையும் எதிர்பார்க்கிற நிறைய பேர் நீங்க பேசுற இல்ல வாய்ஸ் இன்னொருக்கா கேள்வி சொல்லி இப்பதான் எங்களுக்கு கவரேஜ் தாய்ச்சி சார். ரைட், ஓகேமா. என்னன்னு சொன்னா, நாங்கள் கடந்த அமர்வுல பார்த்த வீலருடைய கலைத்திட்ட மாதிரியிலிருந்து நிக்கலஸுடைய கலைத்திட்ட மாதிரி வேறுபடும் விதத்தையும் தொடர்புபடும் விதத்தையும் விளக்குக. என்ன வகையில ஒற்றுமை இருக்குது, என்ன வகையில வேறுபாடு இருக்கு. சரிவா? அகிலா விளங்கிட்டா? ஓகே சார். சரி, ஓகே. ஒரு வீலருடைய வலைத்திட்ட மாதிரிய காட்சிப்படுத்த கொஞ்சம் பாரு. வீலருடைய மாதிரி நோக்கம், கற்றல் அனுபவம், பாட உள்ளடக்கம், கற்றல் அனுபவங்களையும் பாட உள்ளடக்கத்தையும் ஒழுங்கமைத்தல், மதிப்பு. அதே போல இதுதான் நிக்கலஸுடைய மாதிரி. சூழ்நிலை பகுப்பாய்வு, குறிக்கோளத்தை சேர்ந்து உள்ளடக்கத்தை தெரிவு செய்த ஒழுங்கமைத்தலும், முறையீடுகளை தெரிவு செய்த ஒழுங்கமைத்தலும், மதிப்பீடு செய்தல். ஓகே, உங்களுடைய நேரம் ஆரம்பம் போது 7:37. 7:55 வரைக்கும் 7:55 வரைக்கும் உங்களுக்குரிய நேரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தெளிவாக சொல்லணும், விளக்கத்தை தெளிவாக நீங்க
கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேணும். எல்லோருடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய பேர் மைக்ரோஃபோனை ஒன் பண்ணுவதே இல்லை. அப்படி இல்லாமல் உங்களோட கருத்துக்களை நீங்க இன்னைக்கு சொல்ல கூட எதிர்பார்க்கிறேன். ஓகே.
ஓகே, ரெடியா பிள்ளை? ஆயத்தமா? எஸ், யார் ஃபர்ஸ்ட் செய்ய போறீங்க? வீலர் நிக்கலஸ், ஸ்டெலா ரோஷான். ஓகே. சார் நிக்கலஸின் மாதிரிகை வந்து வீரருடைய கலைத்திட்ட மாதிரியிலிருந்து நிக்கலஸின் கலைத்திட்ட மாதிரி வேறுபடும் விதம், தொடர்பு படும் விதம். முதலாவது வந்து தொடர்பு படும் விதம். இருவருடைய மாதிரிகையும் வட்ட வடிவ மாதிரியாக காணப்படுது. அதாவது ஒரு மீள் சுழற்சி முறையில காணப்படுது. அதாவது அவர்களுடைய நோக்கம் நிறைவேறப்படாத விடத்தில் மீண்டும் அதே படிமுறைக்கு கீழே செயற்பாடுகள் இடம்பெறுது சார். ரெண்டாவது வந்து மதிப்பீடு என்ற விடயம் வந்து இருவருடைய மாதிரியிலும் காணப்படுகிறது. மூன்றாவது விஷயம், பாட உள்ளடக்க தெரிவுகளை ஒழுங்கமைக்கிறது வந்து இருவருடைய கோட்பாட்டிலையும் காணப்படக்கூடியதா இருக்கு. நான்காவது, இருவருமே ஏதோ ஒரு குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்கிறாங்க. அதே மாதிரி பார்க்குற நேரம் சார், வேறுபாடுன்னு பார்க்குற நேரம் வீலருடைய மாதிரிகையில வந்து அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு கற்றல் அனுபவங்களுக்கு. ஆனா நிக்கலஸருடைய கலைத்திட்ட மாதிரிகையில வந்து அவர் சூழ்நிலை பகுப்பாய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அப்ப சூழ்நிலை பகுப்பாய்வுன்னு சொல்ற நேரம் தற்காலத்துல இருக்கிற சூழ்நிலையில வந்து இருக்கிற பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு தற்காலத்துல இருக்கிற சூழலுடைய அடிப்படையான தன்மைகளை அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய நோக்கம் தயாரிக்கப்படுது. வீலருடைய சார் நோக்கம் வந்து முதலாவது படிமுறையாக இருக்கிறது. ஆனா நிக்கலஸருடைய மாதிரியில வந்து முதலாவது படிமுறை சூழ்நிலையை காணப்படும், இரண்டாவது நோக்கம் வந்து இரண்டாவது படிமுறையாக காணப்படுது. அதற்கு காரணம் என்னன்னா சார், அவங்க வாழ்கின்ற சூழலை அடிப்படையாக கொண்டு அந்த சூழலில் என்ன தேவைகள் இருக்கோ அதற்கு ஏற்ப அந்த நோக்கங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படுது. மூன்றாவது, ஒரு நோக்கத்தை கொடுத்து சார் அந்த நோக்கத்திற்காக செயற்படக்கூடியதாக வீலருடைய கோட்பாடு காணப்படுது. ஆனா நிக்கலஸுடைய கோட்பாட்டுல வந்து ஒரு சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்து அந்த சூழ்நிலைக்கு தேவையான ஒரு நோக்கத்தை தயாரித்து அதற்கேற்ற மாதிரி செயல்படுவதற்கு தூண்டுகிறது சார். தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட். பாராட்டுக்கள். ஸ்டெல்லாட கருத்துக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது ஃபாத்திமா ருஸ்னியா. ரெடியா இருக்கிறாங்க? உங்களோட ரைட் ஹேண்ட போடலாம். ஓகே, ருஸ்னியா சொல்லுங்க. ருஸ்னியா. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சார், வீலர் மற்றும் நிக்கலஸ் உடைய கலைத்திட்ட வடிவமைப்பிட தொடர்பு எடுத்துக்கொண்ட இருவரும் வந்து கல்வியை அமைப்பு சார்ந்த முறையில முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துறது ஒரு விஷயமா சொல்லிடும். அடுத்தது சார், மாணவர்களோட படைப்பாற்றலை வளர்ப்பதுதான் இவங்களோட காணப்படுகின்றது. அடுத்த விஷயம் சார், அனுபவத்தின் மூலம் கற்றல் என்ற கொள்கையைத்தான் இருவரும் இவனோட கலை திட்டத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதோட கல்வி ருஸ்னியாட லைன் அவுட் ஆகிட்டு தெரியல. ஓகே, அடுத்து யாருமால்? அகிலா
டிலிஷா, பிரியதர்ஷினி, சஃபிகா, சாலிஹா, சகுந்தலா, ஓகே தமயந்தி. குட் ஈவினிங் சார். தமயந்தி சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க தமயந்தி. லீலர் மற்றும் நிக்கோலஸ் மாதிரிகளுக்கு இடையிலான கல்விக் கொள்கையை தொடர்புபடும் விதம் பற்றி ஆராயும் போது இதனுடைய முக்கிய நோக்கமாக குறிக்கோள்கள் முதன்மையாக கருதப்படுகின்றது. அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக காணப்படுகின்றது. அதாவது மாணவர்கள் பெற வேண்டிய கற்றல் அனுபவங்களை குறித்த தெளிவான திட்டமிடல் இரண்டிலும் காணப்படுகின்றது. திட்டமிடல் மற்றும் அல்லாது அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றி முக்கியமானதாக இவர்களுடைய குறிக்கோள்கள் காணப்படுகின்றது. மதிப்பீடு என்ற முறை இவர்களுடைய 2 குறிக்கோள்களிலும் காணப்படுகின்றது. நேரடி தொடர்பு காணப்படுகின்றது. அதாவது அனைத்து கூறுகளும் ஒன்றோடொன்று தொடர்பு உடையவதாக காணப்படுகின்றது. கல்வி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு மாணவர்களின் தேவைகள் மற்றும் அவர்களுடைய நிலைமைகள் இரண்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மற்றது இதனுடைய திட்டம் முறைப்படி செல்ல வேண்டும், ஒரு சுழற்சி முறையில் அமைய வேண்டும் என்று இவர்கள் இருவருமே வலியுறுத்துகின்றனர் போன்ற பல்வேறு விடயங்களை கூறக்கூடியதாக காணப்படுகின்றது. இவர்களுடைய இம்மாதிரிகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை பார்க்கும் பொழுது லீவர் கல்வியில் தொழில்நுட்பத்தின் பங்கு, அதனை எவ்வாறு ஒழுங்கமைக்கலாம் என்பதில் கவனம் செலுத்தப்படுகின்றது. ஆனால் நிக்கோலஸில் தொழில்நுட்ப மாற்றங்களால் சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்கள், அதன் விளைவுகளை நோக்கமாக கொண்டு காணப்படுகின்றது. லீலருடைய அணுகுமுறை கல்வி செயல்முறையை மையமாக கொண்ட செயற்பாட்டு அணுகுமுறையாக காணப்படுகின்றது. ஆனால் நிக்கோலஸினுடைய கல்வி முறை சமூக, பொருளாதார, கலாச்சார மாற்றங்களை மையமாக கொண்ட ஒரு பரிணாம அணுகுமுறையாக காணப்படுகின்றது. லீவர் கற்றல், கற்பித்தல், மதிப்பீடு என்பவற்றுக்கு முக்கிய மையமாக கொண்டு காணப்படுகின்றது. ஆனால் நிக்கோலஸினுடைய கல்விக்கான தேவைகள் மற்றும் எதிர்கால மாற்றங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றது. லீவருடைய கல்விக் கொள்கை நடைமுறை சார்ந்ததாகவும் ஆசிரியர்களுக்காக வடிவமைக்கப்பட்டதாக காணப்படுதுன்னு சொல்லலாம். ஆனால் நிக்கோலஸினுடையது தத்துவம் சார்ந்ததாகவும் கல்வி கொள்கையாளர்களால் நடைமுறைப்படுத்தக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. அவ்வளவுதான் சார். ஓகே தமயந்தி. ஓகே ரைட். தெளிவாக வேறுபாடுகள் மற்றும் தொடர்புகளை பற்றி சொன்னீங்க. ஓகே, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ருஷ்னியோட லைன் அவுட் ஆயிடுச்சு. ருஷ்னியா கண்டினியூ பண்ண போறீங்களா? ஓ சார், ஓகே, இப்ப தெளிவாயிடுச்சு. வேறுபாடுகள் எடுத்துக்கொண்டா சார், நோக்க அடிப்படையில பார்த்தா வீலர் கலை கல்விய கற்றல் அனுபவங்களோட தொகுப்பு என்று கருதி ஒழுங்குமுறை பாடத்திட்ட வடிவமைத்திருக்கிறாரு. ஆனா நிக்கோலஸ் கலை கல்விய சூழலுடன் இணைந்த படைப்பாற்றல் செயல்பாடாக கருதியிருக்கிறாரு. மாதிரி முறை எடுத்துக்கொண்டா சார், வீலர் திட்டமிடல், செயல்படுத்தல், மதிப்பீடு ஆகிய கட்டங்கள் அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறது. ஆனா நிக்கோலஸ்ட மாணவரோட தனிப்பட்ட அனுபவம், சிந்தனை, உணர்வுகளை மையமாக கொண்டு காணப்படுவதை காணிலும். கற்பித்தல், வலியுறுத்தல் என்ற அடிப்படையில வேறுபாட்டை நோக்கினா ஆசிரியர் வழிநடத்தும் நோக்கமுள்ள கற்பித்தலை வீலர் வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் நிக்கோலஸ் மாணவர் மைய சுய ஆராய்ச்சி ஊக்குவிக்கும் கற்றலை வலியுறுத்தி இருக்கிறத காண முடியுமா இருக்கின்றது. மதிப்பீட்டு முறை அடிப்படையில வேறுபாட்டை பார்த்தா சார், வீலர் குறிக்கோள்களை அடைந்ததா என்பதை பொருட்படுத்தும் அளவிடப்பட்ட மதிப்பீடு ஒன்று சுட்டி காட்டுகிறார். ஆனால் நிக்கோலஸ் படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை வெளிப்பாட்டை பிரதிபலிக்கும்
தனிப்பட்ட மதிப்பீட்டை வலியுறுத்தி நிற்கிறார். கலைப்பாட நோக்கத்தை எடுத்துக்கொண்டா வீரர் வந்து கலை வழியாக சிந்தனை திறமைகளை வளர்த்ததை குறிப்பிடுகின்றார். ஆனா நிக்கலஸ் வந்து கலை வழியாக தனிப்பட்ட உணர்வுகள், அனுபவம் மற்றும் கலாச்சார பார்வையை வளர்த்தர குறிப்பிடுகின்றார். குறிப்பாக சுருக்கமா சொன்னா சார், வீரர் வந்து கட்டமைப்பான திட்டமிடப்பட்ட கல்வியல் நோக்கு கொண்ட மாதிரி ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். நிக்கலஸ் வந்து அனுபவ மையமான சுதந்திரமான மாணவர் மைய கலை கல்வி மாதிரி ஒன்றை காட்டியிருக்கிறார். எஸ், ஓகே. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் குஸ்னியாக்கு. ஓகே, அஷ்ரா, திலீஷா, பிரியதர்ஷினி, சஃபிகா, சாலிஹா, நிரோஷா, சகுந்தலா, தினேஷானி, நவீன் சொல்லிட்டீங்க. பபிதா, சஃப்னா, மோகனப்பிரியா, மேஷல்யா, மதுஷா, ஸ்டெலா சொல்லிட்டீங்க. தாவனேஷன், யாருமே ரெடியா இருக்கிறீங்க? வளமையாக நீங்க கருத்துக்களை சொல்றவங்க மட்டும்தான் சொல்லிருக்கீங்க, புதுசா யாரும் இன்னும் வர இல்லை. திலிஷா ரெடி இல்லையா? திலிஷா, பபிதா? சார் எஸ், சொல்லுங்க பபிதா. சார் வீலரின் கலைத்திட்ட மாதிரியிலிருந்து நிக்கலஸின் கலைத்திட்ட மாதிரி வேறுபடும் விதம் அதை எடுத்துக்கொண்ட இருந்தா சார். நிக்கலஸ் சொல்றாரு சார், தற்கால சூழ்நிலைகளை மையமாக கொண்டு கலைத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். தற்காலத்துல மாணவர்கள் என்ன மாதிரியான நிலைகள்ல காணப்படுறாங்க, அவங்களோட நிலைகளை ஆராய்ந்து அதற்கேற்ற அடிப்படையில கலைத்திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு சார். வீலர் அப்படின்றவர் சார் மாணவர்களினுடைய குறிக்கோளை மையமாக கொண்டு தான் அவருடைய வட்ட செயல்முறை பிரதானமா ஆரம்பிக்கப்படுறதா இருக்கு சார். அதுல நடத்தை சார் குறிக்கோள்களுக்கு வந்து அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்காரு சார். நிக்கலஸினுடைய கலைத்திட்ட மாதிரி இல்ல சார், ஆரம்பம் முடிவு அது வந்து இல்லாத ஒன்றாக காணப்படுது சார். வட்ட மாதிரிகை காணப்பட்டாலும் கூட ஒரு ஆரம்பம் எந்த இடத்துல ஆரம்பமாகுது, எந்த இடத்துல முடியுது அப்படின்றது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லாம இருக்கு சார். ஆனா வீலரினுடைய வட்ட வடிவ மாதிரிகையில வந்து இயங்குத்தன்மை கொண்டதாக காணப்படக்கூடியதாக இருக்குது சார். அடுத்து மதிப்பீடு 2 பேரிடையுமே வந்து சார் காணப்பட்டாலும் வீலரினுடைய மாதிரிகையில மதிப்பீடு வந்து மாணவர்களினுடைய நிலையை அறிந்து அதற்கு ஏற்ற அடிப்படையில அவங்களுடைய குறைநிறைகளை அறிந்து மீள் சுழற்சியுடன் கூடிய மதிப்பீட்டு முறை ஆரம்பமாகுது சார். அதே மாதிரி நிக்கலஸினுடைய மாதிரிகையிலையும் இடையிட்ட மதிப்பீடு, தொடர் மதிப்பீடுகள் காணப்படக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் அதனுடைய முழுமையான நிலையை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லப்படுது சார். இவங்ககிட்ட 2 கலைத்திட்ட மாதிரியிலையும் தொடர்பு படக்கூடிய விதம் அப்படின்னு சொல்லக்குள்ள சார், இருவருமே வந்து குறிக்கோள்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்திருக்கிறாங்க சார். அடுத்து பாட உள்ளடக்க தெரிவுக்கும் 2 பேருமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க சார். மதிப்பீட்டு முறைகள் 2 பேருமே சார் மாணவர்களினுடைய கற்றல் நிலைகளை அறிந்து அதனுடைய குறைநிறைகளுக்கு ஏற்ப அதனுடைய கற்பித்தல் முறைகள் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சார். இருவரினுடைய கலைத்திட்ட மாதிரிகளும் வட்ட வடிவமானதாக காணப்பட்டாலும் சார் மீள் சுழற்சியை மையமாக கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். தேங்க்யூ சார். ஓகே, பபிதாக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகளா பபிதா. அடுத்து யாருமாள்? யாராவது புரியலாம்? யாராவது ஒரு புதிய குரல்? அஷ்ரா, நிரோஷா,
சாலிஹா, தினேஷானி, அகிலா. அகிலா செய்யலாம். அகிலா, ரைட், ஓகே. இப்ப நாங்க மூன்றாவது வகையான கலை திட்டம் மாதிரிக்கு வந்திருக்கிறோம். டைனமிக் மாடல், இயங்கு தன்மை கொண்ட மாதிரி. ரைட், இயங்கு தன்மை கொண்ட மாதிரி நாங்க பார்க்க போறது ஸ்கில்பர்கருடைய மாதிரியை பத்தி பார்க்க போறோம். ரைட், இவர் 1976 இறுதியாக அறிமுகம் செய்த கலை திட்ட மாதிரி சிறப்பான ஒரு மாதிரியாக காணப்படுகின்றது. அது ஒரு இயங்கு தன்மை கொண்டதாக, வட்டத்தன்மை கொண்டதாக காட்டப்படாமல் இயங்கு தன்மை கொண்டதாக அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான விடயம் என்று சொன்னப்படியே நாங்க இப்போது இதுவரைக்கும் பார்த்த எல்லா கலைத்திட்ட வடிவமைப்பாளர்களும் கலைத்திட்ட மாதிரியை உருவாக்கி அவர்களுடைய மாதிரியை ஒரு நாட்டுக்கு பொருத்தமானதாக, பொதுவானதாக, முழு நாடும் ஒரே மாதிரியை பயன்படுத்தத்தக்கதாகத்தான் வடிவமைத்திருக்கிறார். ஆனால் ஸ்கில்பர்கருடைய மாதிரி அதிலிருந்து வேறுபட்டது. அவருடைய மாதிரி பாடசாலைகளுக்கு பாடசாலை வேறுபடக்கூடியது. உதாரணமா எங்க நாட்டுல யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி, கொழும்பாக இருந்தாலும் சரி, அம்பாறையாக இருந்தாலும் சரி, காலியாக இருந்தாலும் சரி, 4 திசைகளிலும் முழு இலங்கையிலும் உள்ள பாடசாலைகளுக்கு பொதுவான கலைத்திட்டம், பொது கல்விக்குரிய பொதுவான கலைத்திட்டம் தான் எங்க நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஸ்கில்பர்குடைய மாதிரி அப்படிப்பட்டதல்ல. இது கலாசார அடிப்படையை கொண்ட மாதிரி என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. கலாசார பகுப்பாய்வு மாதிரி என்று சொல்லுவாங்க. இது ஒரு பிரதேசத்தில் உள்ள பாடசாலையுடைய கலாசாரம், சமூக சூழ்நிலை, பொருளாதாரம், அங்கு காணப்படுகின்ற வளம், இவை இன்னும் ஒரு பாடசாலையில் இருந்து வேறுபட்டதாக இருக்கலாம். ஆகவே ஒவ்வொரு பாடசாலைகளும் ஒவ்வொரு மட்ட கலைத்திட்ட உள்ளடக்கங்களை தமது சூழ்நிலைக்கு ஏற்ப, தமது கலாசார நிலைமைகளுக்கு ஏற்ப, தமது வளங்களுடைய பொருத்தப்பாட்டுக்கு ஏற்ப வேறுபட்டதாக ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இவருடைய மாதிரியில காணப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. முழு நாட்டுக்கு உரிய கலைத்திட்டம் பொதுவான கலைத்திட்டம் அல்ல ஸ்கில்பர்கருடைய கலைத்திட்டம். ஏன்னு சொன்னால் இங்க அவர் சொல்றார், கலாசார பகுப்பாய்வு படிவத்தின் அடிப்படையிலான கலைத்திட்டம்னு அந்த கலைத்திட்டத்தை சொல்லுவாங்க. இதுல மாணவர்கள் எண்ணங்களும் செயல்களும் இணைக்கப்பட வேணும். ஒரு பாடசாலை அமைந்துள்ள பிரதேசத்துல காணப்படுகின்ற கலாசாரம், அங்கு காணப்படுகின்ற வளங்கள், அங்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பிரச்சனைகள் என்பன கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பது இவருடைய கருத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. நாட்டுக்கு, பிரதேசத்துக்கு, சமுதாயத்துக்கு ஏற்ப வேறுபட்ட நிலைமைகளை கருத்துல கொண்டு அங்கு அந்த சூழ்நிலைகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு அதற்குரிய கலைத்திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்பது இவருடைய கருத்தாக இருக்கிறது. உதாரணம், எங்க நாட்டிலே மலையகம் இருக்கிறது, தீவகம் இருக்கிறது, தென்னிலங்கை பிரதேசம் காணப்படுகிறது, அதே போல கிழக்கு பகுதி காணப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட பிரதேச ரீதியான வேறுபாடுகள் எங்களுடைய நாட்டில் காணப்படும். அதற்கு ஏற்றா போல எங்களுடைய கலைத்திட்டங்கள் நெகிழ்ச்சியானதாக, அந்தந்த பிரதேசத்துக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்பது இவருடைய கலைத்திட்ட மாதிரியில காணப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இவருடைய கலைத்திட்டத்தை நாங்க பார்க்கிற போது பாடசாலை மட்ட மாதிரி கலைத்திட்டத்தை தான் இவர் வடிவமைத்திருக்கிறார்.
அது 2ஆம் பகுதியை பாருங்க பிள்ளைகள். இவருடைய கலைத்திட்டம் மாதிரி 1960களில் தொடங்கி 1980 வரைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கு. 1976ல வந்த கலைத்திட்டம் மாதிரி பொருத்த முடிய மாதிரியாக அவரால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ரைட். இதுல ஒவ்வொரு பாடசாலையையும் வேறுபடுத்த அந்தந்த பாடசாலைகளின் சுற்றாளர்களை கவனத்தில் கொண்டு அதற்கு பொருத்தமான அப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற கலை திட்டங்களை அந்தந்த பாடசாலைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது இவருடைய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஆகவே கலைத்திட்டம் என்பது எல்லா பாடசாலைகளுக்கும் ஒரே மாதிரியானதாக இருக்காது. பாடசாலைகளுடைய தன்மைகளுக்கு ஏற்ப வேறுபட்ட மாதிரிகள் அந்தந்த பாடசாலைகள் பின்பற்றலாம் என்பது இவருடைய முக்கியமான கருத்தாக இருக்கிறது. அத்தோடு இவர் தயாரித்திருக்கின்ற கலை திட்டமானது இயங்குதன்மை கொண்ட ஒரு சுழற்சி முறை கலை திட்டமாக காணப்படுகின்றது. இவரும் நாங்கள் இப்போது பார்த்த நிக்கலஸ் போலவே சூழ்நிலை பகுப்பாய்வைத்தான் முதலாவது படியாக அறிமுகம் செய்திருக்கிறார். சூழ்நிலை பகுப்பாய்வு. சூழ்நிலை பகுப்பாய்வின் அடிப்படையில இலக்குகளை தீர்மானித்தார். குறிக்கோள்கள் என்று சொல்லி அவர் ஒப்ஜெக்டிவ் அவர் குறிப்பிடாமல் கோல் ஃபார்முலேஷன் என்று சொல்லி இலக்குகளை தீர்மானித்தல். இங்க ஒவ்வொரு பாடசாலையும் தாங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை அவை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த இலக்குகளுக்கு ஏற்ப அந்த இலக்குகளை அடையும் விதமான நிகழ்ச்சி திட்டங்களை ப்ரோக்ராம் பில்டிங் நிகழ்ச்சி திட்டங்களை கட்டியெழுப்ப வேண்டும், நிகழ்ச்சி திட்டங்களை உருவாக்க வேண்டும். இது 3ஆவது படிமுறையாக காணப்படும். 4ஆவது படிமுறையாக அந்த நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக வியாக்கியானம் செய்தலும் செயற்படுத்துதலும் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த நிகழ்ச்சி திட்டங்களை வியாக்கியானம் செய்து நடைமுறைப்படுத்தலும் என்ற 4ஆவது படிமுறை காணப்படுகிறது. இறுதி படிமுறையாக கண்காணித்தலும் பின்னூட்டலுக்கான கணிப்பீடும் புனரமைத்தலும் என்கின்ற 5ஆவது படிமுறை மதிப்பீடாக குறிப்பிடப்படாமலுக்கு அந்த படிமுறை காணப்படுகிறது. அந்த கண்காணித்தல் பின்னூட்டல் கணிப்பீடு என்கின்ற இந்த படிமுறையின் ஊடாக பொருத்தமற்ற விடயங்கள் நீக்கப்பட்டு மீண்டும் நிலைமைகளின் பகுப்பாய்வுக்கு சென்று அது ஒரு இயங்குதன்மை கொண்டதாக கலை திட்டம் ஆரம்ப படியிலிருந்து மீண்டும் அடுத்த மறுசுழற்சிக்கு வரும் என்பது இவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே ஒரு தடையற்ற கலை திட்ட அபிவிருத்தி செயல்முறைய ஸ்கில்பர்க் அறிமுகம் செய்திருக்கிறார். அவருடைய மாதிரி படம் இங்கு காட்டப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது படிமுறை பாருங்க சிச்சுவேஷனல் அனலைசிஸ். 2ஆவது படிமுறை இலக்குகளை தீர்மானித்தல் கோல் ஃபார்முலேஷன். 3ஆவது படிமுறை ப்ரோக்ராம் பில்டிங் நிகழ்ச்சி திட்டத்தை தயாரிக்கிறது. அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வியாக்கியானம் செய்தலும் செயற்படுத்தலும். 5ஆவது படிமுறை தான் கண்காணித்தலும் பின்னூட்டலுக்கான கணிப்பீடும் புனரமைத்தலும் சொல்றது. அதுல இருந்து அந்த அம்புக்குறி மீண்டும் நிலைமைகளின் பகுப்பாய்வு சொல்லக்கூடிய சூழ்நிலை பகுப்பாய்வுக்கு போது பாருங்க. இவ்வாறு வட்டத்தன்மையாக இதை ஒழுங்குபடுத்தாமல் இயங்குதன்மை கொண்டதாக இவர் மாற்றி அமைச்சிருக்கிறார். சரிதானே? ஆகவே இந்த 5 படிமுறைகளை கொண்டதாக ஸ்கில்பர்க் அவர்களுடைய மெல்கம் ஸ்கில்பர்க் அவர்களுடைய கலை திட்ட மாதிரி அமைந்து காணப்படுகிறது. சரியோ? ஓகே. அவ இந்த கலை திட்ட மாதிரி நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இதுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கிறது, கலாசார பகுப்பாய்வு படிவம். இப்போது நாங்கள் பார்த்தது கலாசார பகுப்பாய்வு படிவம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. இப்போ கலாசார பகுப்பாய்வு படிவத்தின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட இயங்குதன்மை கொண்ட மாதிரியாக ஸ்கில்பர்க்குடைய மாதிரி காணப்படுகிறது. சரியோ? ஓகே. இவருடைய கலை திட்டத்தை பாடசாலைகள்ல நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்தை நாங்கள் நோக்கமாக இருந்தால் ஸ்கில்பர்க் ஏனைய கலைத்திட்ட மாதிரியாளர்கள் கலைத்திட்ட வடிவமைப்பாளர்களை போல் அல்லாது இவர் முதல்ல குறிக்கோள் நோக்கத்தை பத்தி குறிப்பிடாமலுக்கு நிக்கலஸ போல சிச்சுவேஷனல் அனலைசிஸ் தான் சூழ்நிலை பகுப்பாய்வைத்தான் அல்லது நிலைமைகளின் பகுப்பாய்வைத்தான் முதலாவது படிமுறையாக அடையாளப்படுத்துறார். ஆகவே எங்களோட கலைத்திட்டங்கள் நாங்கள் பொதுவாக பின்பற்றுகின்ற கலைத்திட்டங்கள் நோக்கம் குறிக்கோளை பற்றி முதலாவதாக குறிப்பிட இவருடைய கலைத்திட்டம் சூழ்நிலை பகுப்பாய்வை அடையாளப்படுத்துகின்றது. அவை சூழ்நிலை பகுப்பாய்வின் ஊடாக பாடசாலைகள்ல நிலைமைகள் கவனித்துக் கொள்ளப்படும். பாடசாலை அமைந்துள்ள சூழல், பாடசாலையுடைய நிலைமைகள், வளங்கள் என்பன
கருத்தில் கொள்ளப்படும். அப்ப நாங்க பொதுவாக பின்பற்றுகின்ற கலை திட்டம் எல்லா பாடசாலைகளுக்கும் பொதுவான கலை திட்டமா இருக்கு. எங்களோட பொதுக்கல்வி திட்டத்தில் காணப்படுற பொதுக்கல்வி முறையில் காணப்படுற கலை திட்டம் ஒரே மாதிரியானதா இருக்கும். ஆனால் அவ்வாறான ஒரு கலை திட்டத்தை ஸ்கில்பர்க் சிபாரிசு செய்யவில்லை. ஆகவே ஸ்கில்பர்க்ல கலை திட்டத்தை பார்க்கின்ற போது சூழ்நிலை பகுப்பாய்வு செய்யப்பட்டு அதற்கு ஏற்ப இலக்குகள், நோக்கங்கள், குறிக்கோள்கள், தேர்ச்சிகள் தீர்மானிக்கப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய பொதுவான ஒரு நிகழ்ச்சி திட்டம் கட்டி எழுப்பப்பட்டு அதன் பின்னர் அந்த நிகழ்ச்சி திட்டத்தில காணப்படுகின்ற குறைநிறைகள் வியாக்கியானம் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் கண்காணித்தல், பின்னூட்டல், கணிப்பீடு செய்தல், புனரமைத்தல் போன்ற பல்வேறு விடயங்கள் அதனூடாக நடந்தேறும். அதன் வடிவத்துல மீண்டும் அந்த கலை திட்டம் அடுத்த கட்டத்துக்கு இயங்கிக் கொண்டிருக்கும் என்பது இவருடைய கருத்தாக காணப்படுகின்றது. சரியோ? ஓகே. வாய்ஸ் தெளிவா இருக்கா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே. மழை பெய்யக்கூடிய ஒரு சாத்தியப்பாடு வந்துட்டு. ஆகவே இந்த ஸ்கில்பர்க் கலை திட்டத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் எங்களோட நாட்டில தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொதுவான கலை திட்டம், பொது கல்விக்குரிய பொதுவான கலை திட்டத்தை ஸ்கில்பர்க் சிபாரிசு செய்யவில்லை. அவர் ஒரு நாட்டில் காணப்படுகின்ற பிரதேச ரீதியான வேறுபாடுகள், பொருளாதார ரீதியான வேறுபாடுகள், சமுதாய தேவை ரீதியான வேறுபாடுகள் போன்ற விடயங்களை சூழ்நிலை பகுப்பாய்வின் அடிப்படையில தெரிவு செய்து அந்த விடயங்களுக்கு ஏற்ப கலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்று வரிசைப்பாடு செய்யலாம். ஆகவே நாட்டுக்கு நாடு, பிரதேசத்துக்கு பிரதேசம், பாடசாலைக்கு பாடசாலை, இடங்களுக்கு வேறுபட்ட இடம் என்ற அடிப்படையில வேறுபட்ட கலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது ஸ்கில்பர்க்கினுடைய வாதமாக காணப்படுகிறது. அத்தோடு அந்த முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்றார். இந்த கலை திட்டத்தை வடிவமைக்கின்ற போது, தயாரிக்கின்ற போது கலை, கலாசார பாரம்பரியம், பண்பாடு போன்ற விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். வேறுபட்ட இன மக்கள் வாழ்கின்ற போது அந்த இனங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த விடயங்கள், சமயம் சார்ந்த காரணங்கள் போன்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். அவையும் கலை திட்ட தயாரிப்பில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தையும் ஸ்கில்பர்க் தன்னுடைய கலை திட்ட மாதிரியுடைய கருத்துக்கள்ல குறிப்பிடுகின்றார். அதே போல ஒரு கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான பௌதிக வளம், மனித வளங்கள் காணப்படுகின்றதா, பொருத்தமான மனித வளங்களும் பௌதிக வளங்களும் இருக்கின்றதா என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இதனை சூழ்நிலை பகுப்பாய்வின் போது கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஸ்கில்பர்க் குறிப்பிடுகின்றார். நிலைமைகள் பகுப்பாய்வு, சூழ்நிலை பகுப்பாய்வு என்பது கலை திட்ட தயாரிப்பில் மிக முக்கியமான ஒரு படிமுறையாக இருப்பதோட அந்த படிமுறைகள் என்பது ஒரு ஜெனரலைஸ்ட், ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட கலை திட்டத்தை சிபாரிசு செய்யாமலுக்கு ஸ்பெசிபிக்காக தனிமைப்படுத்தப்பட்ட சிறப்புத்தன்மை வாய்ந்த அவரவருக்கு பொருத்தமான கலை திட்டத்தை தயாரிப்பதை வலியுறுத்துகின்ற ஒரு படிமுறையாக இந்த சூழ்நிலை பகுப்பாய்வு என்கின்ற படிமுறை காணப்படுவதாக குறிப்பிடுகின்றார்.
அத்தோடு நாங்க எங்க நாட்டை பின்பற்றுகின்ற கலை திட்டம் பிரதானமாக மாணவர்களுடைய அறிவு சார்ந்த விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்க, ஆனால் ஸ்கில்பர்குடைய கலை திட்டத்தில அறிவு, திறன், மனப்பாங்கு, பண்பாடு, கலாச்சாரம் போன்ற விடயங்களுக்கு முதன்மை வழங்க வேண்டும், முக்கியத்துவம் வழங்க வேண்டும். அதே போல தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பது இவருடைய கருத்தாக காணப்படுகின்றது. என்றாலும் இவருடைய கலை திட்டத்தில் சில குறைபாடுகளும் காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில பார்க்கின்ற போது பாருங்க, இது வரையறையற்ற சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு கலை திட்டம் ஆகுது. அந்தந்த பாடசாலை தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலை திட்டத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்பது அதிகளவான சுதந்திரத்தை கொடுக்கும். இது ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட தன்மை ஒரு நாட்டில ஏற்படுத்துவதற்கு சவாலாக இருக்கும். இப்போது எங்களோட நாட்டிலேயே அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரு பொதுவான கலை திட்டம் காணப்படுகின்ற போதே பாடசாலைகளுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு. அப்படி இல்லாமலுக்கு அந்தந்த பாடசாலையோட தன்மைக்கு ஏற்ப வேறுபட்ட கலை திட்டத்தை எல்லாம் உருவாக்கி கொள்ளலாம்னு சொன்னா இன்னும் பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு சமமற்ற தன்மை உருவாகும் என்பது குறைபாடாக இருக்கிறது. அதே போல நிலைமைகளை பகுப்பாய்வு செய்வதூடாக இலக்குகள் தீர்மானிக்கப்படுவதன்றி வேறு வரையறைகள் இதுக்கு கிடையாது. இலக்குகளை தீர்மானிக்கிறதுக்கு இந்த நிலைமைகளை பகுப்பாய்வு செய்யணும்னு சொல்றார். வேறு இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதே போல கலைத்திட்ட மாதிரியில குறிக்கோள், பிரதேச கலாச்சார நிலைமைகளை பகுப்பாய்வு செய்வதா தீர்மானிக்கப்படுவதால் உளவியல் ரீதியான விடயங்கள், தத்துவார்த்தம் சார்ந்த காரணங்கள், சமூக கோட்பாடு போன்ற விடயங்களை இந்த கோட்பாடு இவருடைய கருத்து உள்ளடக்கவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. பொருளாதாரம் சார்ந்த, சமயம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த விடயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். கல்வி உளவியல், கல்வி தத்துவம், சமூகவியல் கோட்பாடுகளை இந்த கலை திட்டத்துல அவர் குறிப்பிடல, அதை பற்றி விடயங்கள் சேர்க்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. என்றாலும் ஸ்கில்பர்குடைய கலை திட்டம் ஒரு இயங்குதன்மை கொண்ட கலை திட்டம். என்றால் ஒவ்வொரு பிரதேசமும் தங்களுக்கான தேவைகளை உணர்ந்து, சூழ்நிலைகளை அறிந்து, கலாச்சார பெருமானங்களை உள்ளடக்கி கலை திட்டத்தை வடிவமைப்பதனால முரண்பாடுகள் தோன்றுவதற்கான சந்தர்ப்பம் குறையும். அவருக்கு பொருத்தமான விடயங்கள் அவர் பயன்படுத்துறதுக்கு இந்த கலை திட்ட உள்ளடக்கம் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சரியோ? அடுத்த இன்னொரு கலைத்திட்ட வடிவமைப்பாளர் கலை திட்டத்தை பார்ப்போம். டக்கர் வாக்கர் சொல்லுவாங்க. ரைட். இவருடைய கலைத்திட்ட மாதிரி 1971 வெளியிடப்பட்டதாக இருக்கிறது. டக்கர் வாக்கருடைய மாதிரி இதுவும் இயங்குதன்மை கொண்ட ஒரு மாதிரியாக இருக்கு. இயங்குதன்மை கொண்ட ஒரு மாதிரி தான் இவருடைய கலைத்திட்ட மாதிரியும். இவருடைய கலைத்திட்ட மாதிரிக்கு ஒரு சிறப்பான பேர் இருக்கிறது, நேச்சுரலிஸ்டிக் மாடல், இயற்கையான மாதிரி. இயற்கையான மாதிரி என்று சொல்லி இவருக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு. அப்ப ஸ்கில்பர்குடைய மாதிரிக்கு சிறப்பு பேரு கலாசார பகுப்பாய்வு மாதிரி. கலாசார பகுப்பாய்வு மாதிரி இவருடையது இயற்கை மாதிரி, நேச்சுரலிஸ்டிக் மாடல் சொல்லுவாங்க. அப்ப இந்த கலை திட்ட மாதிரி நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இவர் குறிக்கோள் மாதிரிய நிராகரிக்கிறார். டெய்லர், ஹில்டா டாப்பா, வீலர் ஆகியோர் குறிக்கோள், நோக்கம் போன்றவற்றுக்கு வழங்கின முக்கியத்துவத்தை இவர் நிராகரிக்கிறார். இவருடைய கலை திட்டம் ஒரு வேறு விதமாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. 3 படிமுறைகளை கொண்டதாக, பிளாட்ஃபார்ம், பீடம் அல்லது மேடை என்கின்ற ஒரு படிமுறையும், கலந்துரையாடல், விவாதம் என்கின்ற அடுத்த ஒரு படிமுறையும், கலை திட்ட வடிவமைப்பு என்கின்ற 3வது படிமுறையை கொண்டதாக இவருடைய மாதிரி காணப்படுகின்றது. யாருடையது? டக்கர் வாக்கருடைய மாதிரி காணப்படுது. இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. ரைட்.
முதலாவது படி மேடை பீடம், இரண்டாவது படி கலந்துரையாடல், மூணாவது படி வடிவமைப்பு. இந்த பீடம் மேடையில வந்து பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. பிலீஃப்ஸ் நம்பிக்கைகள், தியரிஸ் கோட்பாடுகள், கன்செப்ட்ஸ் எண்ணக்கருக்கள், பாயிண்ட் ஆஃப் வியூ பார்வைகள், எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் சொல்லி பல்வேறு அம்சங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல பீடத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த டக்கர் வாக்கருடைய கலைத்திட்ட மாதிரியின் அடிப்படையில இரண்டாவது படிமுறையா சொல்லப்படுறது கலந்துரையாடல் அல்லது விவாதம், டெலிபரேஷன்ஸ். ரைட்? இங்கு வந்து கலந்துரையாடல் விவாதம் போன்ற விடயங்களின் ஊடாக மேலே சொல்லப்பட்ட விடயங்களுக்கான உள்ளடக்கங்கள் தீர்மானிக்கப்படக்கூடியவாறு காணப்படும். நடைமுறை சூழ்நிலைகளை பிரயோகிக்கிறது, அவை தொடர்புகளை விவாதிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்றதா, நிராகரிக்கிறதா, மாற்றுறதா, இணைக்கிறதா என்பது சம்பந்தமான விடயங்கள் இந்த கலந்துரையாடல் விவாதத்தினூடாக நடைபெறும். மேலே சொன்ன நம்பிக்கை, கோட்பாடு, எண்ணக்கரு, பார்வை, நோக்கம் இந்த விடயங்கள் தொடர்பாக நடைமுறை சூழ்நிலைகளை பிரயோகிக்கிறது. அங்கு விவாதம், ஏற்றுக்கொள்வது, நிராகரிக்கிறது, மாற்றுறது, இணைக்கிறது, ஒருங்கிணைக்கிறது போன்ற விடயங்களுடனான கலந்துரையாடல் இரண்டாவது படிமுறையில் இடம்பெறும். மூன்றாவது கலைத்திட்ட வடிவமைப்பாக கலைத்திட்ட வடிவமைப்பாக காணப்படும். இந்த வடிவமைப்பு வந்து ரெண்டா பிரிக்கிறார் அவர். வெளிப்படையான வடிவமைப்பு, மறைமுகமான வடிவமைப்பு சொல்லி எக்ஸ்பிளிசிட் டிசைன், இம்ப்ளிசிட் டிசைன் சொல்லி ரெண்டு விதமாக இந்த வடிவமைப்பு வந்து அவர் என்ன செய்கிறார், பிரிக்கிறார். இந்த மாதிரியை வந்து அவர் பிரிக்கிறார். அப்ப இங்க வந்து இந்த வடிவமைப்புல பல்வேறு செயல்முறை பகுதிகள் தொடர்புல தீர்மானம் எடுக்கப்படக்கூடிய செயல்முறை இந்த வடிவமைப்புல காணப்படுவதாக டக்கர் வாக்கருடைய கருத்து காணப்படுகிறது. சரியோ? அப்போ ஒவ்வொன்றையும் கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளைங்களா. பீடம் அல்லது மேடையில் இந்த பகுதியை பார்க்கும்போது பீட பகுதியில் கலைத்திடம் தொடர்பான நம்பிக்கைகள், கோட்பாடுகள், எண்ணக்கரு, பார்வை, நோக்கம் போன்ற உள்ளடங்கும். ஒரு கலைத்திட்டம் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட வேணும், எவ்வாறு கட்டியமைப்பட வேணும், எவ்வாறு மதிப்பீடு செய்யப்பட வேணும், எல்லா விடயத்தையும் பீடத்துல டக்கர் வாக்கர் குறிப்பிடுறார். சரியோ? அவை இவருடைய மாதிரியில் நாங்க சொல்ற அந்த பீடம்னு சொல்றது ஒரு தனி கோட்பாட்டையோ அல்லது ஒரு தனியான விடயத்தையோ உள்ளடக்கி இருக்கிறத இங்க கலைத்திட்ட தீர்மானங்களும் தொடர்படுகின்ற கோட்பாடுகள்ல கலவை. நாங்கள் இப்ப சொன்ன பார்வைகள், நம்பிக்கைகள், கோட்பாடுகள், எண்ணக்கருக்கள் போன்ற விடயங்கள் தான் இந்த பீடத்துல மேடையில உள்ளடக்கப்பட்டிருக்குது. இவைதான் கலைத்திட்டத்திலே மூலங்கள். கலைத்திட்டத்திலே பிரதானமான பேஸ் வந்து இந்த விடயங்களாகத்தான் காணப்படுகின்றன. இரண்டாவது படிமுறையாக கலந்துரையாடல் அல்லது விவாதம் என்கின்ற படிமுறை குறிப்பிடுறார். இது ஒரு அரசியல் மேடையும் விவாத மேடையோடையும் இந்த மேடையை வந்து ஒப்பிடுறார். இரு மேடைகளும் அவர்களது குழுக்களை எந்தவித கட்டுப்பாடும் என்று செயற்பட அனுமதிக்கின்றன. என்ன ஒரு கலந்துரையாடல், ஒரு விவாதத்துல எவ்வாறான சாதகமான பாதகமான கருத்துக்கள், அவரவர் தங்களுடைய சொந்த கருத்துக்கள், தங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிவிக்க முடியுமோ அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் பார்த்த எண்ணக்கரை, நம்பிக்கைகள், பார்வைகள் போன்ற விடயங்கள்ல கலந்துரையாடல்களும் விவாதங்களும் இடம்பெற அனுமதிக்கிறார் இந்த டக்கர் வாக்கர். ஆகவே விவாதிக்கின்ற ஆற்றலினூடாக சுயமான தீர்ப்பினை மேற்கொள்ளவும் பொருத்தமாக தீர்மானம் எடுக்கவும் இந்த கட்டம் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குகிறது. யாருக்கு? கலைத்திட்ட உருவாக்கினர்களுக்கு வழங்குகிறது. அப்ப இது ஒரு குழு முயற்சியாக இருக்கும். கலைத்திட்ட தொடர்பான விசேட தீர்மானங்கள் இந்த கலந்துரையாடலில் மேற்கொள்ளப்படும். இங்கு தீர்மானங்கள் உருவாக்கப்படும். கலந்துரையாடல்ல பின்னர் வந்து தீர்மானங்கள் உருவாக்கப்படும். உருவாக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு மாற்று தீர்மானங்களும் மாற்று கருத்துக்களும் இடம்பெறும் விவாதமாக இருப்பதனால. இறுதியில வந்து அந்த கலைத்திட்ட அம்சத்தில் என்னென்ன விடயங்களை நாங்கள் சேர்ப்பது, உள்ளடக்கம் என்பது தொடர்பான ஒரு உறுதி தீர்மானம் இந்த கலந்துரையாடல் அல்லது விவாதம் இரண்டாவது கட்டத்துல இடம்பெறுவதாக குறிப்பிடுறார். மூணாவது இறுதி கட்டம் தான் கலைத்திட்ட வடிவமைப்புன்னு சொல்றது. இங்கு கலைத்திட்ட வடிவமைப்பு உருவாக்கப்படும்.
பல்வேறு தீர்மானங்களுக்கு இடையே நிலவும் பொருத்தமான தீர்மானத்தை தெரிவு செய்வதே சிறந்தது என மோக்கர் குறிப்பிடுறார். ரைட். அதன் அடிப்படையில் 2 வகையான வடிவமைப்பு சொல்றார். வெளிப்படையான வடிவமைப்பு, மறைமுகமான வடிவமைப்புன்னு சொல்லி 2 வடிவமைப்புகளை பற்றி சொல்றார். அப்ப வெளிப்படையான வடிவமைப்பில விவாதத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தொகுக்கப்பட்டிருக்கும். மாற்று ஏற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்ட பின்னரே இந்த தீர்மானங்கள் தொகுக்கப்பட்டிருக்கும். இது வெளிப்படையான வடிவமைப்பு. மறைமுகமான மாதிரியில மாற்று ஏற்பாடுகள் கவனிக்கப்படாமல் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். கலைத்திட்டம் ஒன்றை தனியாக அல்லது குழுவாக விருத்தி செய்யும் போது ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக எதை கற்பிக்க வேண்டும், எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதை இனங்காண வேண்டும் என்று ஓக்கர் வலியுறுத்துகிறார். சந்தர்ப்பத்தில் ஒரு ஆசிரியர் இத்தீர்மானத்தை விளைதிறன் மிக்கதாக ஒழுங்குபடுத்தல் வேண்டும் என்றும் டாக்டர் ஆலோசனை வழங்குகின்றார். ஆகவே டெய்லருடைய மாதிரியை உயர்வானதும் பகுப்பாய்வுக்குட்படுத்தக்கூடியதுமான ஒரு மாதிரி என்றும் சொல்றார். டெய்லருடைய மாதிரிக்கு ஒரு சிறப்பு கௌரவத்தையும் டாக்டர் மோக்கர் வழங்குகிறார். ரைட். அத்தோட ஒரு முழுமையான மாதிரியாக இருக்கும் அந்த டெய்லருடைய மாதிரி. அது தர்க்க ரீதியான தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய கலைத்திட்ட அம்சங்கள் உள்ளடக்கி இருப்பதாக கூறுறார். ஆனால் டெய்லர் தனது மாதிரியை குறிக்கோளை வலியுறுத்துவதை மோக்கர் கேள்விக்குட்படுத்துறார். இவருடைய மாதிரியில குறிக்கோளும் ஒரு விஷயம், நோக்கம் ஒரு விஷயம் இல்லை. சிலனே இவ்வாறான விடயங்கள் இந்த டக்கர் மோக்கருடைய கலைத்திட்ட மாதிரியில காணப்படுகிறது. சரி, அப்ப நாங்கள் இன்றைக்கு 3 முக்கியமான கலைத்திட்ட வடிவமைப்பாளர்களுடைய கலைத்திட்ட மாதிரியை பத்தி பார்த்திருக்கிறோம். ரைட். முதலாவது ஸ்கில்பர்க்கினுடைய மாதிரி. என்ன ஸ்கில்பர்க்கினுடைய மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி நிக்கலஸ் உடைய மாதிரி, இயங்கு தன்மை கொண்ட மாதிரி பார்த்தோம். இறுதியாக டக்கர் மோக்கருடைய மாதிரி பார்த்திருக்கிறோம். 3 முக்கியமான மாதிரிகளை வந்து நாங்க நிறைவு செய்திருக்கிறோம். சரியா? சரி. இனி நாங்கள் பார்க்க போகின்றோம், அடுத்த அமர்வில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் எமது நாட்டு கலை திட்டத்தில், எங்களோட நாட்டு கலை திட்டத்தில் எவ்வாறான மாற்றங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது, கலைத்திட்ட மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது, ஒவ்வொன்றும் எவ்வாறான விடயங்களை உள்ளடக்கி இருந்தது என்ற விடயங்களை நாங்க அடுத்த அமர்வுல நாங்க கலந்துரையாடுவதற்கு இருக்கிறோம். சரி, அப்படியே ஓகே. அப்ப இன்றைய கிளாஸ் நாங்க இத்தோட நிறைவு செய்து கொண்டு நாங்க அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் எங்களோட நாட்டுல கடந்த காலங்களில் எவ்வாறான கலைத்திட்ட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வாறான விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி இருந்தார்கள் போன்ற விடயங்களை நாங்க பார்க்க இருக்கிறோம். சரியோ? ரைட். இன்றைய கிளாஸ் என்னோட உதவி கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த அமர்வை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வணக்கம். Thank you, sir. Sir, good night, sir. Good night.